வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஒரு நபர் ஆணையமே பஞ்சாயத்துக்குள்ளாக இருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றத்தில் புஷி ஆனந்துக்கும் இவருக்கும் ஜாமீன் கிடைக்குமா, விஜய் எப்போ கரூர் போக போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பெல்லாம் சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், விஜய் மேலே தான் தப்புன்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு நபர் ஆணையமே நடக்குமா அப்படின்னு இன்றைக்கி கேள்வி கேட்டது காங்கிரஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய தலைமைச் செயற்குழு உறுப்பினர் கேஸே போட்டிருக்காரு. குறிப்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தடுப்பு காவல் உறுப்பினராக இதே அருணா ஜெகதீசன் அவர்களை சிஎம் நியமித்தார். அதற்காக சிஎம்மை பார்த்து அருணா ஜெகதீசன் அவர்கள் நன்றியும் கூறியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அரசாங்க ஊழியராகத்தான் அவரை கருத முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட அரசாங்கம் இந்த மாதிரி ஆணையத்துக்கு 10 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. 5 கோடி ரூபா கிட்டத்தட்ட இந்த அருணா ஜெகதீசன் கமிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளிவரக்கூடிய தகவல்லாம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு இன்றைக்கி பேரதிர்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி புதிய தலைமுறை சேனல் ஒரு நாள் நிறுத்தி அரசுக்கு அப்படி நிறுத்தி அடுத்த நாள் விட்டுருக்காங்க. ஏன் இந்த பதட்டம்? இந்த மார்க் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன? ஏற்கனவே டிஆர்பின்னு இருந்துச்சு, இப்போ மார்க் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். அந்த பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பார்த்து திமுக குடும்பம் பதறி இருக்கிறது. இதுவரை தமிழ்நாடு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த ரிப்போர்ட் வந்திருக்குது. அந்த ரிப்போர்ட்டோடைய விஷயம் என்ன? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இத்தனை தொலைக்காட்சிகள் இருக்கும்போது புதிய தலைமுறையை மட்டும் குறிவைக்கக்கூடிய காரணம் என்ன? நல்லா தெரியும், புதிய தலைமுறைலாம் அப்படி ஒன்றும் பண்ண மாட்டாங்களேங்க. அவங்க என்ன இறங்கி பண்ணுறாங்களா? அப்படி பண்ணக்கூடிய சேனல் இல்லையான்னா இல்லை புதிய தலைமுறை இந்த தடவை கொஞ்சம் இறங்கி பண்ணியிருக்காங்க. ஓ அப்படியா? அப்போ திருச்சி அப்படிங்கிறது ஆரம்பம், திடீர்னு பார்த்தா கரூரில் எல்லாம் மீறி போயிடுச்சு. இதுவும் பார்த்தா பாலிமர் சேனல்லாம் காலைல 6 மணிக்கே. இதெல்லாம் என்ன நடந்தது? ஏன் இன்றைக்கி புதிய தலைமுறையை கை வைக்கிறாங்க? எல்லாரும் அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஸ்டாலின் அவர்களுடைய அந்த லைவை தொடர்ந்து போடணுன்னு கட்டாயப்படுத்தப்படுகிறது சேனலு. இன்றைக்கி இளையராஜா ப்ரோக்ராமுக்கு இவங்க கொடுத்த விளம்பரத்தை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சேனல் எதுக்கு நடத்துகிறாங்க? விளம்பரத்துக்காக காசு வரும். இத்தனை கோடி பேர் பார்த்தா தான் எந்த சேனல் இன்றைக்கி ரேட்டிங்கில் அதிகமாக இருக்குதோ அதுக்கு தான் விளம்பரம் கொடுப்போம். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த சேனலுக்கு மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க என்ன சொல்லுவீங்க? சன் டிவி பார்க்குறாங்க, அடுத்து விஜய் டிவி பார்க்குறாங்க. இயற்கையிலே சொல்கிறது. நல்லா யோசனை பாருங்கள், கடைசியில் இருக்க சேனல் பேர் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, இப்போ சேனல் எல்லாம் டிஆர்பி ஏற்றணும். டிஆர்பின்னா என்ன? மக்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய அந்த இது ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டில் உங்கள் பேர் வரணும்னா இன்றைக்கி நாங்கள் நல்ல ப்ரோக்ராம் கொடுக்கணும். விஜய் மக்கள் பார்க்குறாங்கன்னா விஜய் ப்ரோக்ராம் போடுவாங்க, சிஎம்மை பார்க்குறாங்கன்னா சிஎம் ப்ரோக்ராம் போடுவாங்க. இளையராஜா ப்ரோக்ராம் அன்றைக்கி போட்ட போது, அதாவது விஜய் அவர்கள் இப்போ நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும்போதே இளையராஜா நிகழ்ச்சியை போடுறாங்க. ஆனால் இளையராஜா நிகழ்ச்சியை கூட மக்கள் பார்க்காம விஜய் நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. இளையராஜா நிகழ்ச்சி பார்க்கும்போது டிஆர்பி கம்மியாகுது. அப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இதுதான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக ஒரு விஷயந்தான். ஏற்கனவே விஜய்க்கு அப்படி இருக்கக்கூடிய மவுஸை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டோம். இன்றைக்கி இந்த டிஆர்பி அப்படிங்கிறது இந்த நம்ம டிவி வட்டாரத்தில் வாரம் வரும். இது எப்படி வருதுன்னா, ஏற்கனவே டிஆர்பின்னாங்க, இப்போ மார்க். அந்த மார்க் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் எந்தெந்த சேனலில் எவ்வளோ ரேட்டிங், எவ்வளோ மக்கள் பார்த்தாங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் பிரகாரம் இன்றைக்கி விஜய் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியை 13ஆம் தேதி முதல் நாள் அவர் கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது பாலிமர், புதிய தலைமுறை, நியூஸ் 18, அப்புறம் நியூஸ் தமிழ், இதில் மட்டும் பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை 3,31,00,000. அடுத்த நாள் 14ஆம் தேதி பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை 1,70,00,000. டோட்டலாக பாதி தமிழ்நாடை கவர் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி பார்த்துருக்காங்க. சமீப காலத்தில் இந்தியாவிலேயே இப்படி ஒரு ப்ரோக்ராமை மக்கள் பார்த்தாங்க அப்படிங்கிறது இதான் முதல் தடவை. ஒரு காலத்தில் ராமாயணம் நடக்கும்போது நமக்கு ஞாபகம் இருக்குது. ராமாயணம் நடக்கும்போது பஸ்ஸெல்லாம் கொஞ்ச நாள் நிறுத்தினாங்க. அந்த கடைசி சம்பவம் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும், பல அந்த வயசானவங்களுக்குலாம் தெரியும். அப்போ ராமாயணம் அவ்வளோ ஃபேமஸாக இருந்தது. அதற்கு கூட இந்த அளவுக்கான ஒரு 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 மக்கள் பார்க்கல. அப்போ இவ்வளோ வெகுஜன மக்கள், கிட்டத்தட்ட 2.1 கோடி டிவி வீட்டில் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய எத்தனை பேர் வீட்டில் டிவின்னா 2.1 கோடி இருக்குது. அப்போ இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. அதுவும் 15 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்த்தவங்க நிறையா அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏழைகள், நடுத்தரம், பணக்காரர்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க. அப்போ இதுதான் இப்போ திமுகவுடைய கண்ணை உறுத்துது. ஏன்னா வெளிப்படையான ஆதாரம் இது. இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. விஜய்க்கு ஆதரவு இல்லை எது சொன்னாலும் டிவியில் உட்காந்து அவர் பேச்சை கேட்குறப்ப நீங்கள் விஜயை பார்க்குறதுக்கு அங்கே மக்கள் கூடுறாங்கன்னா அவர் முகத்தை பார்க்குறதுக்கு கூடுறாங்க, ரைட்டு. டிவியில் ஏன் பார்க்குறாங்க? அதே படத்திலே பார்த்துட்டு போகலாங்க. அப்போ டிவிலையும் பார்க்குறாங்கன்னா அபரீதமான ஆதரவு. இந்த அபரீதமான ஆதரவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது?
நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்கிற மாதிரி நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, விஜய் அவர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம இப்போ ஆதாரமாக சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ இந்த ஆதாரம் நம்ம வெளியே சொல்கிறோமா? இப்போ இந்த ஆதாரம் நானோ நீங்களோ இல்லை வெளியில் யாரோ சொன்னதா? மாறி சொன்னது. ஏன் பிரதமர் மோடி அவர்களாகட்டும், இல்லை ஸ்டாலின் அவர்களாகட்டும், இல்லை நிறையா இப்போ தலைவர்களாக இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இவ்வளோ ஆதரவு வந்ததுன்னு ஏன் பாரத் சொல்ல முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, பாலிமர் செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு விஜய் இன்றைக்கி விஜய் வரப்போகிறாருன்னு போட்டாங்கல்ல பாருங்கள், மக்கள் நிற்கிறாங்கலாம் பார்த்துருப்பீங்க. காலைல 6 மணிக்கே பாருங்கள், இதான் விஜய் நிற்கிற இடம், ட்ரோன் காட்சிகள் இதெல்லாம் போட்டாங்கல்ல. அதுலேயே கிட்டத்தட்ட 133 டிஆர்பி. அந்த 133 டிஆர்பி நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பாலிமர் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டிஆர்பி வரும். காலையிலே 133. புதிய தலைமுறையில் பார்த்தா 400 காலையிலேயே. அந்த நேரத்தில் கலைஞர் டிவிலாம் பார்த்தீங்கன்னா 3, சன் டிவி பார்த்தீங்கன்னா 50. ஏன்னா சன் டிவிலாம் அதை காட்டல. இப்போ காலையிலேயே இப்படி ஒரு ஏற்றம். அதாவது இப்போ மக்கள் வந்து அதிகமாக டிவி பார்க்குற டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சீரியல்லாம் பார்ப்பாங்கப்பா மக்கள். சாயங்கால நேரம் டிஆர்பி ஏறும், மக்கள் நிறைய பேர் பார்க்கக்கூடிய இடம். மத்தியானம் 1 மணி 2 மணிக்கெலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. காலைல 10 மணிக்கெலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த டைமில் விளம்பர காசு கம்மி. ஆனால் என்ன சிக்கலாகுதுன்னா, காலைல 6 மணிக்கெலாம் யாருங்க எந்திரிச்சிருப்பான். ஆனால் சனிக்கிழமையானா, இந்த சனிக்கிழமை பார்த்துட்டு அடுத்த சனிக்கிழமையான காலையிலேருந்து விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விளம்பர கம்பெனிலாம். ஏன்? மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்போ இந்த நேரம் அந்த நேரம் இல்லை, எல்லா நேரத்துலேயும் விஜய் வந்தால் அது டிஆர்பி ஏறக்கூடிய நேரம். அப்போ இன்றைக்கி வந்து நலிந்து கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது இன்றைக்கி டிவி சேனல்லாம் ரொம்ப நலிவாக போயிட்டு இருந்து யாரும் மக்கள் நியூஸை பார்க்க மாட்டுறாங்கன்னு சொல்லும்போது, ஒரு ஆபத்த பாண்டவனாக வந்தவர் தான் விஜய். எப்படி சினிமாவில் வந்து விஜய் வந்தாருன்னா கலெக்ஷனில் அள்ளுதோ, அதே போல் டிவியும் அள்ளுது. இப்போ விஜய் பிரச்சாரம் வந்து சனிக்கிழமை தடைப்பட்டு போனது, சேனலுக்கெல்லாம் அவ்வளோ இழப்பு. என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை பார்த்தா டிஆர்பி ஏறுது. அது அடுத்த நாள் வந்து அதை வந்து முழுக்க என்ன நடந்ததுன்னு ஃபுல் ஸ்பீச்சை போட்டால் அது வேறு ஏறுது ரேட்டிங். அப்போ இது எப்படி நீங்கள் உடைக்கிறது? கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். இப்படி போயிட்டு இருக்கும்போது எங்கே வருது ஆபத்து அப்படின்னா, அந்த பாலிமரில் இவங்களெல்லாம் இவ்வளோ பேர் பார்க்கும்போது பாலிமர் இது நம்ம நியூஸ் இது புதிய தலைமுறை வந்து விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, விஜய்க்கு என்ன சார் சப்போர்ட் பண்ணாங்க? எல்லா சேனல் தானே சார் விஜய் போட்டாங்க, அவங்க மட்டும் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி இளையராஜா நிகழ்ச்சிக்காக விளம்பரம் பார்த்துருப்பீங்க, எல்லா சேனல்லையும் அடிக்கடி விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளவு விளம்பரம் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் தொடர்ச்சியாக விஜயை பாராட்டி விஜயோடைய கூட்டத்தை பயங்கரமாக காட்டுறது, விஜய் கடந்து வந்த பாதை இப்படிலாம் போடுறது. நீங்கள் சும்மா கூட்டத்தை மட்டும் காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. ரொம்ப கடந்து வந்த பாதை, அவரை அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இன்டர்வியூ பாருங்கள், கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருக்குது, இதெல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் பில்டப்லாம் கொடுத்தீங்க, அதனால் உங்கள் சேனல் கட்டு அப்படின்னு கட் பண்ணி உடனே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம ஏன் சொல்கிறோம்னா, ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை போடுறாங்க, ஏன்னா சிஎம் லைவ் போடணும். இதை வெந்நீரோட உட்காந்து பார்க்குது. சிஎம் பேசும்போது சிஎம் தான் காட்டணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு சிஎம் பேசினா சிஎம்மை வந்து லைவில் விடுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி இந்த திராவிட இயக்கத்தை மறைமலை நகரில் மாநாடு நடந்ததில் அது சிஎம் பேசுகிறது உடனே போட்டாங்க. இதை காட்டணுமா வேணாமா அப்படிங்கிறது நியூஸ் சேனல் தான் முடிவு பண்ணணும். ஆனால் இவங்க முடிவு பண்ணுறதில்ல, இங்கே இருக்கக்கூடிய அதிகார மையம் முடிவு பண்ணுது. அதையும் தாண்டி இப்போ ஒரு முதல்வர் சொல்கிறது வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத எங்களுக்கும் மாற்று கருத்து இல்லை, சேரட்டும். ஆனால் முதல்வர் பேசிகிட்டு இருக்கும்போது வேறு முக்கியமான செய்தி வந்தால் எதை போடணுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எடிட்டரோட முடிவு, அதில் நீங்கள் தலையிட முடியாது. உங்களுடைய பவர், தமிழக அரசுடைய பவர்னால் நீங்கள் உங்கள்கிட்ட செய்தி ஒளிபரப்புத்துறை இருக்குது, இது தூர்தர்ஷன் இருக்குது, அதில் போடுங்க. சேனலில் போடணுங்கிறது அவசியம் இல்லையே, அப்படி சேனலுக்கு போடணுங்கிறது கட்டாயமும் இல்லையே. ஆனால் நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே சினிமா முழுக்க அவங்ககிட்ட தான் இருக்குது. இன்னொரு பக்கம் தொலைக்காட்சியில் பெரும்பாலான தொலைக்காட்சிகள் அவங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்னங்க எல்லா தொலைக்காட்சிகளும் வந்து திமுகவுக்கு வந்து மண்டிட்டாங்க, திமுக பற்றியே போடுறாங்க அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் மற்றவங்களாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் தொலைக்காட்சி சேனல்கள் வீரமாக இருக்கிறார்கள் ஏன்னா அதுதான் இல்லை. நல்லா யோசனை பாருங்கள், தொலைக்காட்சி சேனல்கள் நடத்துறது எதுக்கு? இப்போ என்ன தான் கவர்மெண்ட் சொன்னால் கூட இதெல்லாம் ஏன் போடுறாங்க சார்? அவங்களுக்கு மக்களே பார்க்கலன்னா, இப்போ புதிய தலைமுறையோ இன்றைக்கி நியூஸ் 18ஓ இல்லை சன் டிவியோ இவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் பார்க்கறதுனால தான் இவங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். மக்கள் பார்க்கலைன்னா யாராவது பேசுவோமா? அப்போ மக்கள் பார்க்க வைக்கணும்னா
இப்போ புதிய தலைமுறையில் வந்து லைவ் போட ஆரம்பித்து பாலிமர்லேயோ எதுலேயோ விஜயை காட்டலைன்னா எல்லோரும் புதிய தலைமுறை பார்ப்பாங்க. பாலிமருக்கு இதுக்கும் ரேட்டிங் கம்மியாகவும் ஆகாதான். அப்போ எல்லா சேனலும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட காமெடி என்னென்னா, இளையராஜா நிகழ்ச்சி ஒரு 2 சேனலுக்கு தான் லைவ் கொடுத்துருக்காங்க. எனக்கே தெரியும், இந்த சேனல்லலாம் நம்ம நிறையா நண்பர்கள் இருக்காங்க. ரொம்ப எனக்கு இதை பற்றி நிறையா தெரியுங்கிறனால சொல்கிறேன். ஏன்னா நானே நிறையா லைவ் பண்ணியிருக்கிறனால சொல்கிறேன். மிக மிக முக்கியமான தமிழகத்தையே அதிர வைக்கக்கூடிய பல சம்பவங்களுடைய நியூஸ்லலாம் அப்போ நான் இருந்தேன். ஏன்னா அது நம்ம அப்புறம் பேசுவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு 2 சேனலுக்கு மட்டும்தான் லைவ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இது இளையராஜா. ஏன்னா இவ்வளோ காசு கட்டியிருக்காங்க இளையராஜா ஃபங்க்ஷனு. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இப்போ இட்லி கடை இந்த மாதிரிலாம் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஷூட் பண்ணி அவங்க சேனலை மட்டும் போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய காசு கிடைக்கும். இளையராஜா நிகழ்ச்சி இவ்வளோ கோடி செலவு பண்ணும்போது அரசாங்கமே அதை வீடியோ எடுத்து எல்லா ஒரு சேனலுக்கு விற்றுருக்கலாம், நிறையா பணம் கிடச்சிருக்கும். அப்படி செய்யாமல் எல்லா சேனலும் லைவ் பண்ணிக்கோங்க, எல்லோரும் வந்து லைவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, விஜயை காட்டக்கூடாதுன்ட்டு. ஆனால் இளையராஜாவை காட்டும்போது 133 பாலிமர் காலையில் இருந்தது. அதுக்கப்புறம் 300-400 ஆயிடுச்சு பாலிமர் விஜயை காட்டும்போது. இளையராஜா அவர்களை காட்டும்போது மறுபடியும் 150 ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஆனால் சன் நியூஸ் வந்து இளையராஜாவை காட்டும்போது அதிகமாகுது. விஜயை காட்டும்போது 50 தான் இருக்காங்க சன் நியூஸு. இளையராஜாவை காட்டும்போது 100-150 ஆகுது. ஏன்னா சன் நியூஸ் அப்படிங்கிறது அரசுக்கு ஆதரவான சேனல். அப்போ இளையராஜா நிகழ்ச்சி அரசாங்கம் நடத்தும் போது சன் நியூஸை பார்க்கணும். விஜய் அப்படிங்கிறவர் சன் நியூஸ்க்கு அதிகமாக காட்ட மாட்டாங்க. அப்போ நம்ம புதிய தலைமுறை பாலிமருக்கு போயிடுவோம், மக்களுக்கு ஒரு எண்ணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பெண் நிறுவனமும் இதை போடணும் அதை போடக்கூடாதுன்னு பல கட்டுப்பாடுகள். ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் ஆட்சி நெருங்க யாரையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னொன்று நியூஸ் 18, அது யார் ஓனர்னு உங்களுக்கு தெரியும், அம்பானி ஓனர். அவங்கள போய் நீங்கள் ரொம்பலாம் குடைச்சல்லாம் கொடுக்க முடியாது. நியூஸ் 18 போய் ரொம்பலாம் குடைச்சல் கொடுக்க முடியாது. புதிய தலைமுறையே ஓரளவுக்கு மேலே குடைச்சல் கொடுக்க முடியாது. ஏன்னா மேலே பிஜேபி உள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இருக்கக்கூடிய ஆபத்தாண்டவனாக பிஜேபி இருக்குது. ஏதாவது நீங்கள் ரொம்ப பண்ணிங்கன்னா பாரிவேந்தர் அவங்க கூட்டணியில் தான் இருக்கார். ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஆளுகின்ற அரசு நினைத்தால் ஓரளவுக்கு பண்ணலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசு ஜெயலலிதா அம்மா மாதிரி அரசியல். ஜெயலலிதா அம்மா இறங்கி பண்ணுவாங்க, பிஜேபினால் பார்த்துக்கிறான் இருக்காங்க. ஆனால் இவர்கள் அப்படி இல்லை, இவர்கள் கோழைகள், நமக்கு தெரியும். அப்போ இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கும்போது தான் நம்ம சொல்கிறோம் விஜய் ஜெயித்து விட்டார். அதற்கு ஆதாரம் இங்கே பல்வேறு ஆதாரங்கள். இவ்வளவு பேர் மக்கள் விரும்பி பார்க்கிறார்கள். அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் விஜயை விரும்பாமல் அவர் என்ன பேசுகிறார் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சும்மா பார்த்துட்டு போன கூட்டம் சார் மக்கள்லாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இது பார்க்கக்கூடிய கூட்டமாக, இது கேட்கக்கூடிய கூட்டம். கேட்கக்கூடிய கூட்டம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கூட்டம் 27,000 நீங்கள் சொல்கிற கணக்கு சரி 50,000ன்னு வச்சுக்கோங்க. கேட்கக்கூடிய கூட்டம் கிட்டத்தட்ட 3 கோடி பேர் கேட்குறாங்களே சார், எப்படி இது? இதுவரை எவ்வளவோ தலைவர்கள் பேசியிருக்காங்களே. நீங்கள் பேசியிருக்கீங்க, உங்கள் பையன் பேசியிருக்காரு, ராமதாஸ் ஐயா பேசியிருக்காரு, எடப்பாடி, எவ்வளோ பேர் பேசியிருக்கீங்க. அப்பெல்லாம் மக்கள் கேட்காதவர்கள் இவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க. அப்படின்னா விஜயோடைய செல்வாக்கு நம்ம சொல்லியா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் நீங்கள் ஆதரிக்கிறீங்க, அங்கே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்க, அவ்வளோதாங்க. இன்னொரு பிரச்சனை, இப்போ அருணா ஜெகதீசன் அவர்களுக்கு வருவோம். ஏற்கனவே இப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர் சூரியகாந்த் அப்படிங்கிறவர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு உயர்நீதிமன்றத்தில். அருணா ஜெகதீசன் அவர்கள் குழு அமைத்ததே தப்பு. ஏன்னா நீங்கள் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்கணும், ஜிஓ போட்டிருக்கணும், அவங்க பொதுமக்கள் யாராவது அவங்க அணுகிறதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கணும். இது எதுவுமே பண்ணுறதில்ல. இன்னும் குறிப்பாக முதல்வர் வந்து அவசரமாக அதை அறிவிச்சிட்டாரு. இது அறிவிச்சது சட்டவிரோதம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தடுப்பு காவல் உறுப்பினராக இதே அருணா ஜெகதீசன் அவர்களை சிஎம் அப்பாயின்ட் பண்ணி அவங்க போய் முதலமைச்சரை பார்த்து ஃபோட்டோலாம் வெளிவந்தது. இந்த மாதிரி சமீபத்தில் போட்ட ஆணையத்துக்காக கிட்டத்தட்ட தமிழக அரசு 10.5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்குது. அருணா ஜெகதீசனுக்கு அவங்க கமிட்டிக்கு மட்டும் 5.5 கோடி. இப்படி குப்பனும் சுப்பனும் ஏகப்பட்ட பேர் வந்து நாங்கள் தமிழக மக்கள் கொடுக்குற பணம் இப்படி தான் வீணாகுதே. ஒரு பக்கம் ஆளுநர் வந்து தமிழ்நாடு அரசு கூட மோதல் போக்கு கடைபிடித்து தமிழக அரசு முகுல் ரோஹித்தி கபில் சிபிலை வச்சு லட்சமாக பணம் கொடுத்து அதில் நம்ம வரி பணம் வேஸ்ட் ஆகுது. கலைஞர் அவர்களுடைய சிலையை வைக்கணும் மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுது, அதுக்கும் லட்சக்கணக்கில் கொடுக்குறோம். இப்படி மக்களுக்கு எங்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு சாலை இதெல்லாம் எவ்வளோ சாலை வசதி பண்ணலாம், அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கோர்ட்டுக்கு இவ்வளோ காசு கொண்டு போய் வேஸ்ட்டாக கொடுக்குறீங்களே. இளையராஜாவுடைய நிகழ்ச்சிக்கு அரசாங்க பணம் தான், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ இவ்வளவு மக்கள் பணம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாதுங்கிறது எப்படி சரியான ஒரு முடிவாக இருக்க முடியும்? நம்மளே கேட்குறோம், நீங்களே சொல்லுங்களேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் 1000 டென்ஷன். சரி, 19 வந்து நம்ம இப்பயும் சொல்கிறோம், 19 காவல்துறை முழுக்க மோசம்னு யாராலையும் சொல்ல முடியாது. காவல்துறை தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறது.
காவல்துறையிலும் சிறந்த மிக மிகச் சிறந்த அதிகாரிகள்லாம் நம்மளுடைய காவல்துறையில் இருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையை நீங்கள் குறைச்சே மதிப்பிட முடியாது. ஆனால் ஒரு சிலர் பண்ணுற தப்பு எல்லாரையும் பாதிக்குது இல்லை. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி இந்த காவலர்கள் 2 பேர் இன்றைக்கி வந்து பாலியல் பிரச்சனை, அது எப்படி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதுனால தான் வெளிக்கு உணர முடியுது. அவர்களுக்கு எப்படி இந்த தைரியம் வருது? கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் மோடி வந்து பதவி விலகணும், அமித்ஷா பதவி விலகணுங்கிறீங்கள. காவல்துறைக்கு பொறுப்பு யார்? மரக்காணம் சம்பவத்தில் ஆரம்பித்து கள்ளக்குறிச்சி சம்பவம் இவ்வளோத்துக்கும் அந்த தலைமை பதவியில் இருப்பவர் யார்? அப்போ அது அவர்களை பற்றி ஏன் செய்தியே வரமாட்டேது? அப்போ இதெல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி வெகுஜன மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விஜய் அவர்கள் நீங்கள் சார் விஜய் அவர்கள் கரூர் போனாங்க எது நீங்கள் சொன்னாலும் மக்கள் வந்து இல்லை அவர் நல்லவருங்க அப்படின்ட்டாங்க. திமுககாரங்க போஸ்ட் ஓட்டுறாங்க சார், நல்லா யோசனை பாருங்கள். திமுகவுடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ போஸ்ட் ஓட்டுறாரு, அதை கிழிக்க முடியுமா? கல்லூரி மாணவிகள் போய் கிழிக்கிறாங்க, கிழிச்சாங்களா இல்லை? கிழிச்சு வீடியோ போடுறாங்க, நாங்கள் தான் கிழிச்சோன்ட்டு. இந்த மாதிரி வெறித்தனமாக ஆளுங்க இருக்கும்போது நீங்கள் எப்படி விஜயை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஒருத்தருக்கு வந்து பணம் இருக்கும், நிறைய பணம் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ அம்பானி இருக்கார், பணம் இருக்குது, மக்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? சிலருக்கு முகம் இருக்கும், அவருக்கு பணங்கன்னு எதுவும் தேவையில்லை, மக்கள் அவர் அதாவது மக்கள் ஏதாவது ஒரு அளவுக்கு மீறி அபிமானம் வச்சுருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள்ட்ட ப்ளஸ் என்னென்னா, ஒரு அளவுக்கு மேலே இவர் ரொம்ப நல்லவர், இவருக்கு நான் ஓட்டு போட்டே அவனும் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். இப்போ திமுக மற்ற எந்த கட்சிக்காவது வேகமாக ஓட்டு போய் போடுற அளவுக்கு இருக்காங்களா? இவங்களுக்கு இருக்காங்க பிஜேபி. ஏன்னா அவங்களுடைய கொள்கை பிஜேபிக்காக ஓட்டு போடணும். முதல்ல கொஞ்சம் நாள் சீமானுக்கு இருந்தால் இப்போ அதுவும் போயிடுச்சு. ஏன்னா சீமான் அவர்கள் இப்போ அவரும் நிலையத்துவான ஆகிட்டார். விஜய் எதிர்ப்பதே ஒரு கொள்கையாக இருக்கார், அதாவது அம்பலப்பட்டு நிற்கிறார். நம்மளும் பேச வேணான்னு பார்த்தோம் சீமான் அவர்களை பற்றி, ரொம்ப தப்பாக அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது. இன்னும் பல பேர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அதாவது நிலையத்துவான்கள் மாதிரி காட்டிக்காத சில பேர் இப்போ நல்ல அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். கேட்டால் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஹிந்து பேப்பரை மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க. ஹிந்து பேப்பரில் சொன்னதுன்னு அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரத்தை ஹிந்து பேப்பர் சொல்லுது. எடப்பாடி பழனிசாமி இதை அறிக்கை விடுறாரு. நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொன்னது என்ன அப்படின்ட்டோம். இப்போ இந்தியா டுடேலேருந்து ஆஸ்தக்லேருந்து இத்தனை சேனல் வந்து சொல்லுதே பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒருவர் பேசியிருக்காரு, காலையிலேயே டிஆர்பி 133 போகுது. எப்பயுமே அந்த நேரத்தில் பாலிமர் டிவிக்கு பார்த்தீங்கன்னா 30-40 தான் போகும், 133 போகுது. விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்தார் 450 போகுது. இல்லைங்க 3 கோடி பேர், ஆமாங்க 3 கோடி பேர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. வேறு என்ன ஃபங்க்ஷனுக்கு சார் இந்த ஆடியோ லான்ச்லாம் போடுறாங்க, அதுக்கு கூட இவ்வளோ மக்கள் பார்த்ததில்ல. இப்போ ரஜினி பட ஆடியோ வெளியீட்டு விழா, விஜய் படத்துக்கு ஆடியோ வெளியீட்டு விழா, அதை கூட மக்கள் இவ்வளோ பேர் பார்த்தா, இவ்வளோ கூட்டம் பார்த்ததில்லை. விஜய் படத்துடைய ஆடியோ பார்த்ததில்லை. ஆனால் விஜயோடைய அரசியல் பேச்சு, சினிமாவில் அவர் பேசுகிறத கேட்காத மக்கள், கம்மியாக கேட்ட மக்கள் அரசியல்வாதியான விஜயை கேட்கிறார்கள் என்றால் அப்போ எப்படி வந்து அவரை வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு இவங்க நினைக்க முடியும். இதுதான் இப்போ பதற்றத்துக்கு காரணம். இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இவங்ககிட்ட இருக்கிற மாதிரி விஜய்கிட்ட கட்டமைப்பு இல்லை. என்ன கட்டமைப்பு இல்லை? அந்த அணி இந்த அணி ஏகப்பட்ட பணம் வச்சுருக்காங்க. பென்னூரோனம்லேருந்து சுனிலேருந்து ஏகப்பட்ட வியூக வகுப்பாளரை வச்சுருக்காங்க. இவங்க மாதிரி ஒரு நெட்வொர்க் அவர்கிட்ட இல்லை. இந்த நெட்வொர்க்கை வச்சு அவருடைய அந்த பாப்புலாரிட்டி இமேஜை டேமேஜ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இன்றைக்கி விஜய் பேசுவது பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு ஐபேக்கை வச்சு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இவங்க பட்டி தொட்டி மூலமாக எத்தனை நாள் கொண்டு போனாங்க. ஒரே ஒரு நாள் 20 செகண்டு தான் ஸ்பீச், 20 செகண்டில் பட்டி தொட்டி ஃபுல்லாக போயிடுச்சு. ஏகப்பட்ட மீம்ஸ். கிட்னி திருட்டு ஒரு தடவை அவர் பேசினா போதும். அது என்னென்னா ரஜினி சொல்லாமல் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன, இது ஒரு தடவை அவர் சொன்னால் தமிழகம் எங்கும் முக்கு மூளை எல்லா இடத்துலையும் போகுது. அப்போ அந்த மக்கள் சக்தியை இவங்களால் எதிர்கொள்ள முடியல. எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா இவங்களெல்லாம் அடக்கணும்னு நினச்சி பெரிய ஆள் ஆனாங்களோ, விஜயை வந்து ஏதாவது பேக் ஃபயர் ஆகிருக்குன்னு பயப்படுறாங்க. ரொம்ப தெளிவாக கை நூற்றிட்டு இருக்காங்க. விஜய் அரெஸ்ட் பண்ணால் பெரிய பிரச்சனை, அப்போ ஒதுங்கி நில்லுங்க. அந்த பின்னாடி மக்கள் சக்திக்கு முன் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி விஜய் எப்போ கரூர் போவார் இதெல்லாம் சொல்லும் போது கூட ஒரு விஷயம் நம்ம மட்டும் சொல்லுவோம். இன்றைக்கி விஜய் அவர்கள் கரூர் போகிறாரு போகல, இவ்வளோ விமர்சனங்கள், எல்லா விமர்சனம் நம்ம நிறையா பேசிட்டோம். இப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் கூட திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் அவங்க பேசலை. காங்கிரஸ் தலைமை நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன்ட்டாங்க. அப்போ விஜய்க்கு ஒரு க்ளீன் ரூட் கொடுக்குறாங்க. மேலே அமித்ஷாவும் இவரை கூப்பிட்டுருக்காரு, பழனிசாமி அவர்களும் கூப்பிட்டுருக்காங்க. எல்லாரும் எங்ககிட்ட கூட்டணிக்கு இயங்கக்கூடிய தலைவராக விஜய் இருக்கிறார். இதனால் தான் சொல்கிறோம், இந்த மாதிரி மக்கள் சக்தி இருக்கும் வரை விஜய் அசைக்க முடியாது. தொடர்ந்து நிறைய அண்மை தகவல் தந்துட்டுருக்கோம். கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.